இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து பெர்லினில் பேரணி. காசாவில் நிகழும் போரை நிறுத்த கோரி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஜெர்மனி பெர்லினில் ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணியில் ஈடுபட்டனர். ஜெர்மனியின் பல பகுதிகளில் இருந்து இதில் ஈடுபட்டு சுமார் 15,000 பேர் காசா மக்களுக்கு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியதாக பெர்லின் போலீஸ் தெரிவித்தது. இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதை ஜெர்மனி நிறுத்த வேண்டும் என்றும் மாறாக காசா மக்களுக்கு உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அவர்களின் கோரிக்கை அமைந்தது. ஆர்ப்பாட்டம் இன்றி தொடங்கிய இப்பேரணி இறுதியில் கைகலப்பில் முடிந்த நிலையில் இதில் சுமார் 50 பேர் கைதானதாக போலீசார் தெரிவித்தனர். பாலஸ்தீனத்தை ஆதரிக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. ஊடக நெறிமுறைகளை நிர்வகிக்கும் மலேசிய ஊடக மன்றம். ஊடக நெறிமுறைகள் தொடர்பான பிரச்சினைகளை நிர்வகிக்க மலேசிய ஊடக மன்றம் சிறந்த தளமாக செயல்படும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபஹமி ஃபாட்சில் கூறினார். அண்மையில் தேசிய போலீஸ் படை தலைவர் ஸ்ரீ முகமது காலித் நோர்டின் இஸ்மாயிலின் நியமனம் குறித்த விளக்கப்படத்தை தவறாக வெளியிட்டு உள்ளூர் நாளிதழின் நடவடிக்கையையும் இது உள்ளடக்கி இருப்பதாக அவர் விளக்கினார். ஞாயிற்றுக்கிழமை கோலாலம்பூரில் நடைபெற்ற மடானி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். ஸ்ரீ முகமது காலித் நோர்டின் கே அடிலான் கட்சியில் உயர் பதவி வகித்ததாக அண்மையில் உள்ளூர் நாளிதழ் ஒன்று தவறான விளக்கப்படத்தை வெளியிட்டது. அதன் பின்னர் அந்த விளக்கப்படம் மீட்டுக் கொள்ளப்பட்டதுடன் அந்த நாளிதழ் பொது மன்னிப்பு கோரியது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு நிலவரத்தில் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி அமல்படுத்தப்படும் புதிய மின்சார கட்டண அட்டவணை நாட்டின் எரிசக்தி துறையில் அரசாங்கம் மேற்கொள்ளும் சீர்திருத்தங்களுக்கான சான்றாக கருதப்படுகிறது. ஹிஷாமுடின் இடைநீக்கத்தை மீட்டுக் கொள்ளும் பரிந்துரை பரிசீலிக்கப்படும். அம்மாவின் முன்னாள் உதவி தலைவர் ஸ்ரீ ஹிஷாமுடின் துன் ஹுசைனின் இடைநீக்கத்தை மீட்டுக் கொள்ள முன்வைக்கப்பட்டிருக்கும் பரிந்துரையை அக்கட்சி பரிசீலிக்கும். அம்னோவின் தொகுதி கூட்டங்களில் கொண்டுவரப்படும் ஒவ்வொரு தீர்மானத்தையும் ஆராய்வது என்பது அக்கட்சியின் நடைமுறை வழக்கம் என்று அதன் உதவி தலைவர் ஸ்ரீ முகமது காலித் நோர்டின் கூறியுள்ளார். ஜோஹூரில் நேற்று பத்துபஹாட் அம்னோ தொகுதி கூட்டத்திற்கு பிறகு நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் ஸ்ரீ முகமது காலித் நோர்டின் செய்தியாளர்களிடம் அதனை கூறினார். இது தொடர்பில் ஸ்ரீ ஹிஷாமுடின் இடமிருந்து இதுவரை அம்னோ எந்த மேல்முறையீட்டையும் பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஆயினும் இடைநீக்கத்தை ரத்து செய்வதற்கான தீர்மானம் ஆய்வு செய்யப்பட்டு பரிசீலிக்கப்படும் என்றார் அவர். 2003 ஜனவரி 27ஆம் தேதி தொடங்கி அம்னோ உறுப்பினர் பதவியில் இருந்து ஹிஷாமுடின் 6 ஆண்டுகளுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வெறுப்பேற்றும் பள்ளி நடைமுறைகளால் மனதுக்குள் அழும் ஆசிரியர்கள். கடுகடுப்பான பள்ளி தலைமைத்துவம், அதிகரித்து வரும் டிஜிட்டல் கோரிக்கைகள் மற்றும் பெற்றோரின் தரமற்ற நடத்தை அல்லது துன்புறுத்தல் போன்றவை உணர்ச்சி ரீதியாக சுமையாக இருப்பதால் பல ஆசிரியர்கள் மனநல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்று தேசிய ஆசிரியர் தொழில் சங்கம் கூறுகிறது. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பற்றிய சமீபத்திய செய்தி அறிக்கைகள் குறித்து கருத்து தெரிவித்த NUTP பொதுச் செயலாளர் பவுசி சிங்கோன், அதிகரித்து வரும் ஆசிரியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாகவும் ஆதரவற்றவர்களாகவும் இருப்பதாக உணர்கிறார்கள் என்றார். நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக அவர் விவரித்தார். மனநல பிரச்சனைகளுடன் போராடும் ஆசிரியர்கள் பெரும்பாலும் இந்த அம்சங்களை காரணமாக உதவி தேடுவதை தவிர்ப்பதால் நிலைமைகள் மோசமடைகின்றன என்று அவர் கூறினார். பலர் மௌனமாக அவதிப்படுகிறார்கள், ஏனெனில் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற பயத்தில். சில பள்ளி தலைமைகள் இது போன்ற வழக்குகளை உணர்திறன் அல்லது தொழில்முறையுடன் கையாள தவறிவிடுகிறார்கள். ஒரு கல்வி ஆர்வலர் ஆசிரியர் சோர்வு ஒரு முறை பிரச்சனையாக கருதப்பட வேண்டும் என்றும் தனிப்பட்ட தோல்வியாக கருதப்படக்கூடாது என்றும் கூறினார். குறைவான மாணவர்களை கொண்ட தமிழ் பள்ளிகளை இடமாற்றம் செய்யும் ஆலோசனை கல்வி அமைச்சு ஆலோசிக்கும். குறைவான மாணவர்களை கொண்ட தமிழ் பள்ளிகளை வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்ய முன்வைக்கப்பட்டிருக்கும் ஆலோசனையை கல்வி அமைச்சு ஆலோசித்து வருகிறது. கல்வி அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்கும் வகையில் இந்த ஆலோசனை அரசாங்கம் முக்கியத்துவம் வழங்குவதாக கல்வி துணை அமைச்சர் வாங்காவோ தெரிவித்தார். மாணவர்கள் குறைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து தேவை உள்ள பகுதிகளுக்கு இடம் மாற்றுதல், இந்த விவகாரத்தில் இடங்களை மாற்ற கோருவதற்கான அனைத்து செயல்முறைகளிலும் கல்வி அமைச்சு எப்போதும் உதவ தயாராக உள்ளது. எந்த ஒரு பள்ளிக்கும் கல்விக்கான அணுகல் இருப்பதாக
கல்வி அமைச்சர் நம்புவதால் கல்வி அமைச்சகம் உரிய முயற்சியை மேற்கொள்ளும் என்று அவர் விவரித்தார். மேலும் குறைவான மாணவர்களை கொண்ட பள்ளிகளில் கலப்பு வகுப்பு முறையை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்துவதாக வாங்கவோ கூறினார். கலப்பு வகுப்பு முறை என்பது உதாரணமாக ஒரு பள்ளியில் 30 மாணவர்களுக்கும் குறைவாக இருப்பதால் 1ஆம் மற்றும் 6ஆம் வகுப்புகளில் மாற்றம் செய்யாமல் வழக்கம் போல் செயல்படும். 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புடன் இணைக்கப்படும். 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புடன் இணைக்கப்படும். அதுவே கலப்பு வகுப்பு முறை என்று அவர் விளக்கினார். அரசாங்கத்தின் மீதான மக்களின் புகார்களை ஒம்பட்ஸ்மன் அமைப்பு முறையால் விரைந்து தீர்க்க முடியும். டாக்டர் முருகையா நம்பிக்கை. மலேசியாவில் ஒம்பட்ஸ்மன் அமைப்பு முறையை உருவாக்கும் முன்முயற்சியை முழுமையாக வரவேற்பதாக மைகா தேசிய உதவி தலைவர் டாக்டர் டி முருகையா கூறியுள்ளார். இது சிறிய வழக்குகள் மற்றும் அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் புகார்கள் தொடர்பான விஷயங்களை தீர்க்கும் முக்கியமான மற்றும் காலத்திற்கு தேவையான நடவடிக்கையாகும் என்றார் அவர். இதன் மூலம் நீதிமன்றங்களின் சுமையை குறையலாம், தீர்வுகள் விரைவாக கிடைக்கலாம் மற்றும் அரசாங்க சேவை வழங்கல் மேலும் திறம்பட செயல்படலாம் என்று முன்னாள் துணை அமைச்சருமான அவர் அறிக்கை ஒன்றில் கூறினார். ஒம்பட்ஸ்மன் அமைப்பு முறை ஏற்கனவே பிரிட்டன், ஸ்வீடன், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற பல முன்னேறிய நாடுகளின் பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது. இந்த அமைப்பு முறை அங்குள்ள மக்களின் நம்பிக்கையை வென்றதோடு நியாயமான மற்றும் விரைவான தீர்வுகளை வழங்குவதில் வெற்றி பெற்றுள்ளது. டிரம்பின் துணிச்சலான முடிவு வரலாற்றை மாற்றும். நெதன்யாகு. ஈரானின் 3 அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதிபர் டொனால்டு டிரம்பை நன்றி பாராட்டியுள்ளார். அமெரிக்காவின் வலிமையால் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைக்கும் டிரம்பின் துணிச்சலான முடிவு வரலாற்றையே மாற்றக்கூடியது என்று நெதன்யாகு புகழாரம் சூட்டியுள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக இஸ்ரேலின் தாக்குதல்களை தொடர்ந்திருக்கும் அமெரிக்காவுக்கு நன்றி கூறுவதாக நேற்று காலை சமூக ஊடக தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட காணொலியில் நெதன்யாகு கூறினார். வேறு எந்த நாடும் சாதிக்க முடியாததை அமெரிக்கா சாதித்துள்ளதாகவும் உலகின் மிக ஆபத்தான ஆட்சி மிகவும் அழிவுகரமான ஆயுதங்களை பெறுவதை தடுக்க டிரம்பின் முயற்சிகள் குறித்தும் அவர் குறிப்பிட்டார். பிரேசில் வெப்பக்காற்று பலூன் விபத்தில் எண்மர் பலி. பிரேசிலின் சாண்டா கேத்ரினா சுற்றுலா பகுதியில் சுற்றுலா பயணிகள் சவால் செய்திருந்த வெப்பக்காற்று பலூன் தீப்பிடித்து வெடித்த சம்பவத்தில் எண்மர் உயிரிழந்தனர். 13 பேர் காயமடைந்துள்ளனர். சாண்டா கேத்ரினா பிராயா கின்டாராவில் சுற்றுலா பயணிகள் பலூன் வழியாக வானில் பறக்கும் நிகழ்வு அங்கு மிகவும் பிரபலம். அதில் சனிக்கிழமை அந்நாட்டு நேரப்படி காலை மணி 8 அளவில் 21 பேர் கொண்ட குழு வானில் பலூனில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென அந்த பலூன் தீப்பிடித்து வெடித்ததாக அதிகாரிகள் கூறினர். அவசர நிலையில் பலூனை தரையிறக்க முயற்சிக்கப்பட்ட நிலையில் 13 பேர் பாதுகாப்பாக அதிலிருந்து குதித்துள்ளனர். எனினும் பலூனில் இருந்து எடை குறைந்ததால் அது மீண்டும் மேலே பறக்க தொடங்கி எண்மரை காப்பாற்ற முடியாமல் போனது. இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.